வழக்கமாக நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருடா இவன் சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி அப்படின்னு. இது நாள் வரைக்கும் நம்ம அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சிட்டு இருக்கோன்னா, ஏதோ ஒரு செயலை நம்ம முக்கியமாக செய்யும்போது யாராவது தொந்தரவாக உள்ளே வந்துட்டாங்கன்னா, யார் இது சிவபூஜையில் கரடி மாதிரின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அர்த்தம் அது இல்லை. கரடிகை அப்படிங்கிறது ஒரு வாத்தியம். அது சிவ ஆலயங்களில் வாசிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம தவறாக புரிஞ்சிருக்கோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றையிலேருந்து கரடி அப்படின்னா அது கரடி கிடையாது, அது ஒரு வாத்தியம்ங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இதை கவியரசர் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. கடவுளுக்கே சொல்கிறாங்க இந்தந்த வாத்தியங்களோட நீ ஆடணும் அப்படின்னு. அந்த பாடல், ஆலகாலனே ஆலங்காட்டிலே ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, ஆலகாலனே ஆலங்காட்டிலே ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேள துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே. எப்படி சொல்றாங்க பாருங்க, தாள வகைகளோடு மேள துந்துபிகள் முழங்கணுமா. தாள வகைகளோடு மேள துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே, தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. எவ்வளவு அழகு பாருங்க. கடவுளுக்கே கட்டளை. இத்தனை வாத்தியங்களெல்லாம் வாசிக்கணுமா, காலை தூக்கி ஆடணுமா, கடைசியில் யாரோட சேர்ந்து ஆடணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? சிவசக்தியோடு சேர்ந்து ஆடணுமா, தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஆடணும்னு. இந்த மாதிரி பக்தி தான் நம்முடையது. இன்றைக்கும் நம்ம பெண்கள் ஆண்கள் ஒரு விதமாக கடவுளை வழிபடுவோம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக பேசுவோம், இல்லை ரொம்ப ஒரு சோகமாக இருந்தோம், ரொம்ப கஷ்டப்படுறோன்னா திட்டுவோம் தானே கடவுளை. இது அன்னைக்கு இருந்தே இருந்திருக்கு பாருங்க. காரைக்கால் அம்மையாரே ரொம்ப கட்டளையோட கடவுளை சொல்கிறாங்க. சரி, இப்படிப்பட்டது தான் இந்த வடிவத்தை கொடுத்தவர் காரைக்கால் அம்மையார், இந்த அந்தாதி அப்படிங்கிறது. சரி, அபிராமி பட்டர் ஏன் அந்தாதி எழுதணும்? எத்தனையோ சிற்றிலக்கிய வகைகள் இருக்குது, பாடல் வகைகள் இருக்குது, இலக்கண இலக்கியங்கள் இருக்குது. அது என்ன அந்தாதி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் துவக்கம். இறைவன் எப்படிப்பட்டவன்? அந்தமும் ஆதியும் இல்லாத பரம்பொருள். நம்ம மானிடர்கள் இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு மறைந்து போவோம். ஆனால் இறைவன் என்பவர் ஒரு பரம்பொருள். அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அதனால தான் அந்தாதியை அபிராமி பட்டர் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறார். அப்போது இந்த பாடலையெல்லாம் நாம் பாடும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது எப்படி இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். சரி, யார் இந்த அபிராமி பட்டர்? திருக்கடையூரில் பிறந்த ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான் அபிராமி பட்டர். அமிர்தலிங்க ஐயர் அப்படிங்கிறவருக்கு பிறந்தார். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயருங்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த திருக்கடையூர் கோவிலில் கைங்கரியம் செய்யக்கூடியவராக இருந்தார். இதில் என்னன்னா, இன்றைக்கு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, நம்ம கோவிலுக்கெலாம் போகும்போது நிறைய பேரை பார்ப்போம். ஏன் கோயிலுக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? பேசிக்கிட்டு அங்கே தான் வீட்டில் நடந்த கதை, பக்கத்து வீட்டு கதை, அது இது, எந்த சீரியலில் என்ன நடந்துச்சு, என்ன சமைச்சோம், இதெல்லாம் பேசுகிற இடமா கோவில்? நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக நம்ம கோவிலுக்கு போகிறோம். எத்தனை பேர் நம்ம அமைதியாக கோவிலில் போய் போகிற நோக்கத்தை இறைவனை மட்டும் வழிபடுறோம் அப்படிங்கிறத நம்மளே சுய பரிசோதனை செய்யணும். கோவிலுக்குள்ளே போகும்போது போகிறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அந்த கோவிலின் தூய்மையை பராமரிக்க வேண்டிய கடமையும் நம்ம கையில் இருக்குது இல்லையா? கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை எடுத்து சட்டுன்னு அங்கேயே கீழே தட்டிட்டு வர்றது நம்ம வீடாக இருந்தால் அப்படி செய்வோமா? இன்னொன்று, இந்த நெய் தீபம் ஏற்றுறதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? நெய் விளக்கு அப்படின்னு நம்ம பெண்கள் பொதுவாக நிறையா நம்ம கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய நெய்யை வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துவோமா? அது நெய்யா அப்படிங்கிறத யோசிக்கணும். என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? அப்போ இறைவனுக்கு அதை கொடுக்குறோம், நம்ம அதை பற்றிலாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை. கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். எதற்காக வழிபாடு, அதனுடைய தாத்பரியம் என்ன? ஒரு கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? கோயிலுக்கெலாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருந்தபடியே இறைவனை அமைதியாக துதிச்சாலே நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிரும்.
மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி தானே? இப்படி அபிராமி பட்டர் என்ன பண்ணுவாராம், நம்மளை மாதிரியெல்லாம் இல்லை. கோவிலுக்குள்ளே போன உடனே அமைதியாகிடுவாராம், யாரோடையும் பேச மாட்டாராம். அபிராமியுடைய திருமேனியை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். யார் வர்றாங்க போகிறாங்க, தன்னுடைய அருகில் நிற்கிறது யாருன்ற ஒரு பிரஜையே அவருக்கு இருக்காது. இப்படி ஒரு சூழலில் இறைவன் அவரை சோதிப்பதற்கு எண்ணம் கொண்டார். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். கடவுளுக்கு உங்கள் மேலே அன்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதை பரிபூரணமாக நம்புங்க. எப்பவும் ஒரு தங்கத்தை தீயில போட்டாதான் அதை வேண்டுமென்றபடி நம்ம நகையாக செஞ்சுக்க முடியும். அதே போல தான் எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வருதோ அது ஒரு நாள் அனுபவமாக மாறி நாம் திரும்பி பார்க்கும்போது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை கொடுத்துருக்கும். இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கும். 10 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா அதன் மூலமாக தான் உங்களுக்கு நிறைய உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய தைரியமும் வளர்ந்துருக்கும் இல்லையா? எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? பெண்கள் தான் நிறையா உணர்ந்துருக்குறாங்க சார். பெண்கள் மட்டும்தான் கை தூக்குறாங்க. அப்போ ஆண்களுக்கு கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்லை போல இருக்குது. கஷ்டத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவீங்களோ? அப்படி தானே? ஆமான்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி தான் அபிராமி பட்டரும் உள்ள கோவிலில் நின்றுட்டுருக்கிறாரு. அவரை பித்தன் அப்படிங்கிறாங்க எல்லாரும். நம்ம ஊரில் பொதுவாக ரொம்ப இறை நாட்டம் உள்ளவங்கள அவன் என்ன பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறது வழக்கம்தான். அதே போல் அவரையும் இவர் ஒரு பித்தன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை அவருக்கு மட்டும் இல்லை, எல்லா சிவனடியார்களுக்கும் இருந்திருக்கு. இப்போது நாமெல்லாம் காலையில் எந்திரிப்போம், குளிப்போம், அன்றாட பணிகளை செய்வோம், வேலைக்கு போவோம், வருவோம். இதை தாண்டி 24 மணி நேரமும் இறைவனையே ஒருத்தர் துதிக்கிறாருன்னா அவரை பித்தன் என்று தானே உலகம் சொல்லும். அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய ஒருத்தரின் அருமை என்னன்னு காட்டுவதற்காக நடைபெற்ற திருவிளையாடல் தான் இந்த நான் சொல்ல போகிற இந்த கதை. இப்போ அபிராமி பட்டரை பித்தர்னு சொல்கிறாங்க. திருமங்கை ஆழ்வாரையும் பித்தர் தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகிறார்கள் பிறர் என்னை அப்படிங்கிறார். இதே சூழல் நம்ம அபிராமி பட்டருக்கும். கண்ணை மூடி கை கூப்பி மெய் மறந்து அபிராமியை பார்த்து நின்றுட்டுருக்கிறார். அன்றைக்கு அவருடைய சோதனையான ஒரு நாள். அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த தஞ்சை பகுதியை ஆண்ட சரபோஜி மன்னன் அன்னைக்கு அந்த கோவிலுக்கு வர்றாரு. அது ஒரு அமாவாசை தினம். அதனால் அம்பிகையை தரிசிப்பதற்காக வர்றாரு. ராஜா வந்தால் எல்லாரும் எப்படி நடந்துக்குவோம்? பதறி எழுந்து வணக்கம் சொல்லி ராஜா ராஜான்னு வழிவிட்டு எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க. எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க, காலில் விழுறாங்க, பணியிறாங்க. அவர் அப்படியே உள்ளே வர்றாரு கோவிலுக்குள்ளே. கருவறை பக்கத்தில் வந்துட்டார். எல்லாரும் விலகி நிற்கிறாங்க. நம்ம அபிராமி பட்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு யார் வந்தாலும் வரலைனாலும் அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவருக்கு அபிராமியுடைய திருமுகம் மட்டும்தான் எப்பயுமே கண்ணில் இருக்கும். அதனால் அவர் அம்பிகையை பார்த்து கை கூப்பியபடி நின்றுக்கிட்டே இருக்கார். கண்ணு திறந்து தான் இருக்குது. கண்ணை மூடிலாம் அவர்